நாங்கள் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ற வரை கைது பண்ணுவான், வந்ததுக்கப்புறம் கைது பண்ண மாட்டான். உட்காரக்கூடிய காலம் இப்போ நீங்கள் எல்லாம் வேகமாக வேலை செய்யுங்க. ரஜினி வர்றாரு, அவர் வர்றாருன்னு சொல்லாமல் இந்த சீமான் வர்றாரு போகிறாருன்னு. என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் அப்பா நல்ல கண்ணு இறங்கி வானூர்தியில் இருந்துட்டு வரும்போது என்னைக்கு பேட்டி கேட்குறீங்களோ, அவர் வானூர்தியில் வரமாட்டார், தொடர் வண்டி நிலையத்தில் பேருந்தில் வந்து இறங்கும்போது எடுத்து என்னைக்கு போடுறீங்களோ அன்னைக்கு நல்ல அரசியல் பிறந்துடும், நல்ல ஆட்சி மலர்ந்துடும், நாடும் மக்களும் நிம்மதியாக இருப்பேன். இருக்கிற ஆட்சியே நல்ல ஆட்சியா இல்லை, இதில் உள்ளாட்சி வந்து என்ன கிடைக்காதனால தான் தள்ளி போடுறாங்க அப்படின்ற ஒரு தகவல். இது கிடைச்சாலுமே இது அவங்க என்ன செய்ய போகிறாங்க? இப்போ இந்த உள்ளாட்சியை வச்சு என்ன நடக்க போகுது? ஆர்கே நகர் ஒரு தொகுதியிலே தேர்தல் நடத்த முடியாதுன்னு தேர்தல் ஆணையமே பின்னடையுது. அதுவும் ஜனநாயக தோல்வி தானே. நடத்தினா இல்லை அது சரியான முறையில் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா அது யாரோட தோல்வி? ஜனநாயகத்தின் தோல்வி, தேர்தல் ஆணையத்தின் தோல்வி. அப்போ அது வந்து உள்ளாட்சி தேர்தலை நடத்துறதுக்கு இந்த அரசு பயப்படுது. இன்றைக்கி இருக்கிற சூழலில் 4 அணியாக இருக்குது அதிமுக. எந்த அணியில் நின்று போட்டிடுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால அவங்க பின்னடைகிறாங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு, அதை பற்றி உங்கள் கருத்து? இந்த கருத்தை எவ்வளோ நாளைக்கு இழுப்பீங்க? கதிராமங்கலத்தை நெடுவாசலை பற்றி பேசுறதை விட்டு தேர்தல் அமைப்பையே நம்ம மறுபடியும் முற்றுமுழுதாக மாற்றி கட்டணும். என்னோடது வந்து ஊழல் லஞ்சத்தினுடைய பிறப்பிடமாக இருக்கிறது, கருவாக இருக்கிறது வந்து வாக்குக்கு காசு கொடுக்குறது. ஒருவர் வந்து ஒரு வாக்குக்கு 2000 கொடுக்குறாருன்னா 2000 கோடி சம்பாதித்து கொள்ள முடியுங்கிற ஒரு முதலீடு செய்து பெருலாபமற்ற தொழிலாக மாற்றிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அதை ஒழிக்காமல் நேர்மையான அரசியலை, தூய அரசை கட்டியமைக்க முடியாது. அது ஒன்று. ரெண்டாவது, சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை தளர்த்தணும். நல்ல எண்ணங்களை பார்த்து, கருத்தை பார்த்து, நல்ல மனிதன் பார்த்து வாக்கு செலுத்துகிற முறை கொண்டு வரணும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அதிமுக போட்டியிடும்போது கூட ஒரு சுயேட்சை வென்றிருக்கிறார். அது காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்கே சின்ன இல்லை, அந்த தொகுதியில் இருந்த நல்ல மனிதன் அப்படின்னு ஒரு நல்லவருங்கிறதுல வென்றிருப்பாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க இங்கேயே. அதனால 60 வருஷமாக ஒரு சின்னம் வச்சுருக்க ஒரு கட்சி, 45 வருஷமாக ஒரு சின்னம் வச்சுருக்க ஒரு கட்சி, 4 நாளைக்கு முன்னாடி சின்னம் பெற்ற நான், எல்லாரும் ஒரே கோட்டில் ஓடணும்னா இது சரியான முழுமையான ஜனநாயகமாக இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால அமெரிக்கா போல் ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசாக எண்களை கொடுக்குறாங்க. எண் முறையை இவங்க என்ன சொல்கிறாங்க, படிப்பறிவில்லாத மக்கள் எப்படி போடுவாங்கன்னா, விடுதலை பெற்ற 70 ஆண்டுகால கல்வி கூட கொடுக்காம நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன ஜனநாயகம் வச்சுருக்க? அப்போ இல்லை, சரி விட்டுரு. ஆனால் பழக்கப்பட்ட ஒரு பொருளை தான் கொடுக்கணுன்னா சரி கொடு, ஆனால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசாக கொடு. எனக்கு கூரை விட்ட கொடு, அவனுக்கு ஆட்டுக்கல்லை கொடு, அவனுக்கு அம்மியை கொடு, அவனுக்கு மண்வெட்டி கொடு, இன்னொருத்தனுக்கு கடப்பாறையை கொடு, எதையோ ஒன்று கொடு, ஆனால் புதுசாக கொடு. ஒரே சின்னம்னா நீங்கள் கொடுக்குற ஒரு பரிசு, அரசு கொடுக்குற நலத்திட்டங்கள்லையும் உங்கள் சின்னத்தை போட்டுறீங்க. நீங்கள் பார்க்குறீங்களா? அது ஏற்புடையதில்லை. அப்படி நிறைய இதில் மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும். இல்லை, இங்குள்ள இலங்கை தமிழர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இடம் கொடுக்குற வகையில் இரட்டை குடிமை அளிக்கப்படும் சொல்லி ஜெயலலிதா பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க இறந்துட்டாங்க. அது கொடுக்காது. இப்போ நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம வந்து வந்தவொடனே இந்த அகதிகள் முகாம்ங்கிறதே தூக்கிட்டு இப்போ நீங்கள் இருந்து இந்த வேறு மாநிலங்கள்லேருந்து வந்தவங்களாம் என் நிலத்தை, என் மண்ணில் எத்தனை 1000 ஏக்கர் வேணாலும் வாங்கலாம். ஆனால் என் இன மக்கள், என் உறவுகள், ரத்த உறவுகள் இந்த நிலத்தில் காக்கிற இடம் வாங்க முடியாது. அப்படி ஒரு நெருக்கடி. இந்த முரண்பாட்டை தடுக்கிறதுக்கு இப்போ உள்ள தமிழக அரசு, நாம் தமிழர் கட்சி ஏதாவது? இப்போ தமிழக அரசுங்கிறது யார்கிட்ட சொல்றது? நேரடியாக இது பாரதிய ஜனதா தலைவர்கள்ட்ட சொன்னாதான் அது வேலை நடக்கும். முதலமைச்சர்கிட்ட என்ன சொல்லி மாட்டுக்கறிக்கு தடை போட்டுருக்காங்களா? அப்படியே நான் சரியா பார்க்கலன்றாரு. அப்ப நான் என்ன பேசுறத விட்டு போய் சொல்லுங்க. ராபர்ட் பயஸ் உட்பட 7 பேர் விடுதலை செய்யப்பட வேண்டியதில் வந்து மத்திய அரசு மாநில அரசும் கலந்து பேசி முடிவெடுக்கணும் நேற்று நிர்மலா சீதாராமன் திருச்சி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து அதாவது கலந்து பேசி முடிவெடுக்கணும். எப்போ எடுப்பீங்க? காவிரி மேலாண் வாரியத்துக்கு எடுத்த மாதிரி எடுப்பீங்களா? இது ஒரு 4 நூற்றாண்டு கால கண்ணீர், கவலை தோய்ந்த ஒரு பயணம், காயம் தோய்ந்த ஒரு பயணம். அது இதில் என் தம்பி இப்போ ராபர்ட் பயாஸ் வந்து என்னை கருணை கொலை செஞ்சிருங்கன்னு சொல்கிறான்னா அவனுடைய உயிர் வலியை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எங்கள் அப்பா முடியாமல் இருக்கிறாரு, பேரறிவாளுடைய எங்கள் அப்பா. அப்போ அவன் வந்து ஒரு தடவை அப்பாவை பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு பெரோல் விடுப்பு தான் கேட்குறான். அந்த விடுப்பை கொடுக்கறதுல என்ன பெரிய சிரமம் வந்துட போகுது? இன்னைக்கு நேரத்தில் பல நாட்களாக இதை வந்து கோரிக்கையை வச்சு போராடிட்டு இருக்கோம். இல்லை, மத்திய மாநில அரசு திரும்ப தாமதப்படுத்திட்டாங்களே, எதுக்கு பின்னணியில் வேறு ஏதாவது காரணம் இருக்கா? விடுதலை பண்ணுறதுல என்ன உங்களோட? விடுதலை செய்தாதது காங்கிரஸ் அரசுக்கும் பாரதிய ஜனதா அரசுக்கும் இதில் வந்து 2 இதுக்குமே தத்துவ முரணோ மாற்றோ இல்லை. இப்போ அவங்க கொண்டு வந்துட்டாங்க, சரி கேட்குறாங்கன்னு. இங்கே வந்து ஒன்றே தான் எங்கள் ஐயா அப்துல் ரஹ்மான் சொன்னதான் எனக்கு, இந்த நாட்டின் சட்டத்திற்கு கண் இருக்குது, கண்ணீர் இல்லை.
புரியுதா? வாய் இருக்குது, இதயம் இல்லை. அதோட விட்டுறணும். இதில் பேசி ஆளுங்கட்சி எதிர்கட்சியோட குடியரசுத் தலைவர் வேட்பாளர் இது என்ன கேட்க வரீங்க? ஆளுங்கட்சி இந்த எதிர்கட்சி குடியரசுத் தலைவர் மீராகுமார் ராம்நாத் கோவிந்தை பற்றி இந்த தேர்வையை நான் அருவருக்கிறேன். நான் ரொம்ப வெக்கி தலைகுனிறேன். நீ சொல்லும்போது தலித்து கொடுத்துட்டேங்கிற, விளிம்பு நிலை மனிதருக்கு கொடுத்துட்டேங்கிற. அவனை கொண்டு விளிம்பு நிலையில் வச்சவன். நீ எங்கே இருக்க, அவன் எங்கே இருக்கேன்? நீங்கள்லாம் உயரத்தில் உச்சாணி கொம்பில் இருக்கீங்களோ? அப்போ நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு எங்களை விளிம்பு நிலையில் வச்சது யார்? நாட்டின் குடிமகனுக்கு தானே வாய்ப்பு கொடுக்குற. அது என்ன தலித்து கொடுக்குறேன்ற? என்ன நீ சொல்ற? இதில் உட்கார வச்சுட்டோம், இதில் பெருமை வேறு. நாங்கள் உட்கார வச்சுட்டோம், நாங்கள் அதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம். அதான் கொடுத்துட்டேன். KR நாராயணன் கொடுத்தீங்க. என்ன தலித்து தாழ்த்தப்பட்டவனா உயர்ந்துட்டானா? சொல்லுங்கள், வாழ்ந்துட்டானா? மாநில முதலமைச்சர் ஆகிருக்கோம், மாவட்ட ஆட்சி பணிக்கு வந்திருக்கோம், உயர் காவல்துறை அதிகாரியாக வந்துட்டோம், பேராசிரியர் ஆகிட்டோம், முதலமைச்சர் ஆகிட்டோம், ஆளுநர் ஆகிட்டோம், குடியரசுத் தலைவர் ஆகிட்டோம். ஆனாலும் நாங்கள் தலித்து தானே. அதில் மாற்றம் வராமல் என்னை தூக்கி அங்கே போட்டேன் இங்கே போட்டேன்னா இது ஒரு அரசியல் தேவை. ஐயா அப்துல் கலாமை தேர்வு செஞ்சது அதுக்கு. குஜராத்தில் பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை கொன்று குவிச்சதுன்னு சர்வதேச நாடுகளில் ஒரு அவப்பேர், ஒரு கெட்ட பேரை சம்பாரிச்சது இந்தியா. அதை தலைகுனிவை போக்குறதுக்கு ஐயா சந்திரபாபு நாயுடு, ஐயா ராம்விலாஸ் பாஸ்வான் கொடுத்த யோசனை தான் இது. சந்திரபாபு நாயுடு தான் பெருசாக அழுத்தம் கொடுத்தாரு. அப்போ ஹைதராபாத்தில் வேலை செஞ்சிருந்தார் ஐயா அப்துல் கலாம். அப்போ அவரை தேர்வு பண்ணால் ஓரளவு இந்த அவப்பேர்லேருந்து நம்ம மீள முடியுங்கிறதுனால, அது வாஜ்பாய்க்கு ஏற்புடையதாக இருந்ததுனால, ராம்விலாஸ் பாஸ்வான் அந்த கருத்தை வலியுறுத்தினால ஐயா அப்துல் கலாம் தேர்வு செய்யப்பட்டார். அது ஒரு சந்தர்ப்பவாதம், அது ஒரு சுயலாபம், இது ஒரு சுயலாபம். நீ மாட்டுக்கறி தின்னுட்டு கட்டி வச்சு தோலை உரிச்சுட்டு மாயாவதியை இழிவாக பேசிட்டு நாடெங்களும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு எதிர்நிலையில் இருக்கிறாங்கன்னு நான் தலித்துக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். அதுவும் தாழ்த்தப்பட்டவரை விளிம்பு நிலையில் இருக்கிறேன். ஏன்டா அவனை கொண்டு விளிம்பில் வச்ச? எப்படி இருக்கு பாருங்க. முக ஸ்டாலின் இப்போது தற்போது தேர்தல் வந்தால் முக ஸ்டாலின் முதல்வராகன்னு சொல்லி நயோலா காலேஜ் மாணவர்கள் கருத்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஒரு 26 விழுக்காடு 25 விழுக்காடு வாக்கு உறுதியாக இருக்குது. மற்ற கட்சிகள் அதிமுக இருந்தது பிளந்து நிற்குது. எங்களை பிற பிள்ளைகள் வளர்கிற நிலையில் இருக்கிறோம். அப்போ அப்படிங்கும்போது உடனடியாக தேர்தல் வச்சா அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னா அவர் துடிக்கிறார், ஆட்சியை கலைச்சி விடுங்கன்னு. அதுலேருந்து உங்களுக்கு தெரியும். அவன் கலைச்சி விடாமல் இருக்கிறது ஸ்டாலினை முதலமைச்சராக பிஜேபி வேலை செய்யலை. அதனால் விட்டு அவரை விட்டுறதுக்கு இல்லை, இப்போ வேற ஆளை இறக்கணும். அதுக்கு தான் ரஜினிகாந்தை இறக்கி பார்க்குது. எல்லா வித்தையும் நடக்குங்க. அது தொடர்ந்து திமுக பேசுன்னு, திமுகவுடைய இதெல்லாம் பேசக்கூடாது. இங்கே பாருங்கள், 10 ஆண்டுக்கு மேலே சிறை தண்டனை பெற்றவர்களை விடுதலை செய்கிறார் ஐயா கலைஞர். உத்தரவில் எப்படி கையெழுத்து போடுறாங்க தெரியுமா? ராஜீவ் கொலையாளிகள் இஸ்லாமிய மக்களுக்கு பொருந்தாதுன்ட்டு 2 முறை உயர் நீதிமன்றம் சொல்லுது நளினியின் விடுதலை மாநில அரசின் கையில் இருக்குன்னு. 2 முறையும் விடுதலை செய்யலை. அது காரணம் என்ன தெரியுமா சொல்லுது? நளினி விடுதலையாகி வந்தால் முக்கியமானவர்கள் வாழ்கிற பகுதியில் வசிக்கப் போகிறார், அந்த முக்கியமானவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். எப்படி இதெல்லாம் படிச்சீங்களா அந்த செய்தியெல்லாம்? இதுதான் அக்கறையோட பேசுகிறதா? எதிர்கட்சியாக இருக்கும்போது அக்கறை வேணும், ஆளுங்கட்சியாக இருந்தால் அது கண்டுக்கிறது. அப்போ திமுக இலங்கை தமிழர் பிரச்சனை அக்கறை இல்லைன்றீங்களா? எங்க நீங்கள் பேசிட்டுக்கிறீங்க? எங்கள் இனத்தின் பிணத்தி மீது நாக்காளியை போட்டு பதவி அனுபவிச்ச ஒரு கூட்டம், அதை போய் பேசிட்டுக்கிறீங்க. பின்ன அடைஞ்சிருவோம்னு தாங்க நாங்கள் வேணாம்னோ. நாங்கள் பின்ன அடையணும்னு தானே இங்கே கொண்டு வந்தீங்க. 25 இடத்துல ஒருத்தவங்க கூட தமிழர்கள் வரலையே, வர முடியாதுன்னு தான் நாங்கள் வேணாம்னோம். நாங்கள் வந்துடக்கூடாதுன்னு தான் நீங்கள் கொண்டு வந்தீங்க. அப்புறம் என்ன? அது வரும், கைது பண்ணிகிட்டே இருப்பான்.